வணக்கம். மருகு, மரிக்கொழுந்து இந்த 2க்கும் நெறையா பேர் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக மருகு வேறு, மரிக்கொழுந்து வேறு. இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த செடி பேர் தான் மருகு. சில பக்கம் மருவுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இதோட பேர் மர்ஜோரம். மருகில் நிறைய யூசஸ் இருக்குது. பூ மாலைகளில் வச்சு கட்டுவாங்க, கதம்பத்தில், பூச்சரத்துலலாம் வச்சு கட்டுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இதிலேருந்து எசென்ஷியல் ஆயிலெலாம் கூட தயாரிக்கிறாங்க. பர்ஃப்யூம் தயாரிக்க கூட யூஸ் பண்ணுறாங்க. மருகோட இலைகளை காய வச்சு சாம்பிராணி பவுடர் தயாரிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. மருகு பார்த்தாச்சு இல்லையா, இப்போ மரிக்கொழுந்து காட்டுற பாருங்க. இந்த செடி தான் மரிக்கொழுந்து. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹைப்ரிட் மரிக்கொழுந்து. நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும். நாட்டு மரிக்கொழுந்து இன்னுமே கலர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்கும். மரிக்கொழுந்துக்கு இன்னொரு பேர் தவனம். மருகு மாதிரியே தான் இதுவும் நல்ல வாசனை உள்ள ஒரு மூலிகை தான். மரிக்கொழுந்தும் பூ மாலைகள்லாம் வச்சு கட்டுவாங்க. அதே போல் பூச்சரம், கதம்பம்லாம் வச்சு கட்டுவாங்க. மரிக்கொழுந்தோட இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மரிக்கொழுந்துக்கும் மருகுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்குது. மரிக்கொழுந்துலேயும் பர்ஃப்யூம், எசென்ஷியல் ஆயில் எல்லாமே தயாரிக்கிறாங்க. மருகு, மரிக்கொழுந்து ரெண்டுமே விவசாயமாக பயிரிட்டு வர்றாங்க. அதே போல் ரெண்டுமே ஸ்டெம் கட்டிங்கில் வளர்த்துறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு தண்டை கட் பண்ணி வச்சாலே நல்லா வளர்ந்துடும். ஒரே விஷயம், செமிசைடில் வச்சு வளர்த்தணும். அதுக்கப்புறம் வேணால் ஃபுல் சன்லைட்டில் மாற்றிக்கலாம். மருகுக்கும் மரிக்கொழுந்துக்கும் இப்போயாவது வித்தியாசம் புரியும் நம்புகிறேன். தேங்க்யூ.